ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். மாயப்பண்ணோட காலை வணக்கங்கள். இன்னொரு தடவை காலை வணக்கம். காலை மூஞ்சி ஒருத்தர் காமிச்சிட்டேன். குட் மார்னிங். நான் தான் காலை வணக்கம் சொன்னேன்னு சொல்லிடு. நான் தான் காலை வணக்கம் சொன்னேன்னு சொல்லி குட் மார்னிங். காலை வணக்கம் சொன்ன பொண்ணுக்கு ரஸ்க்கு. ஐயா புஞ்சி வா, வா. ஏன் என்னாச்சு? டாமி விளாட்டா? நைட்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு உட்காந்துருப்பேன். துணியே இல்லைன்னாலும் உடனே பிடிக்க முடியாது. வா, நீ என்ன அடி ரொட்டியை வாங்கிட்டு போய் அங்கே போட்டு உட்காந்துருக்க? என்னாச்சு? 2 பேரும் என்ன அப்படி வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் திரும்பி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? வாங்க. முத்துந்தையா, குறும்பாடு, வெள்ளாடு. இது வெள்ளாட்டங்குட்டி, குறும்பாட்டங்குட்டி. இந்த அம்மளு இங்கே பாரு அம்மாவை. ஏய் ஐயாவு, இந்தா அம்முக்குட்டி வந்துடுது. அம்முக்குட்டி இந்தா ரொட்டி, இந்தா பாப்பா இங்கே வைக்கவா? வாங்க. எடுத்துக்கடி. வா, காரம் அப்படி பழ வச்சுக்கேன். வாசம் எப்படி தெரிக்கிறது? வா குழந்த. துணி திம்பாங்களா யாராச்சும்? வா ஒடியாடா துக்குறும்பு. 2 நாளாக வீடியோவே எடுக்க முடியல. கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ எடுத்து போட முடியல நேற்றுலாம். முத்துக்குரும்பன் மாயா இப்போ ரொட்டி எடுத்துன்றா. முத்துக்குரும்பை வேணும்ட்டே அங்கே திரும்பி படுத்துருக்கேன். வேணாமாடா தம்பி, இங்கே பாரு அம்மாவை பாரு. அம்மா வேணாமா உனக்கு? அம்மா வேணாமல. நான் அம்மா ஊருக்கு போகிறேன். டாட்டா பாய். அம்மா போகிறேன், ஊருக்கு போகிறேன். வேணாம் உனக்கு, வேணாம் அம்மா வேணவே வேணாம் உனக்கு. மாயா இந்தாடி மாயா, வா மாயா. பப்புக்குட்டியா இல்லை, பப்புக்குட்டியான்றா அதுனாலும் ஓடியாந்து பார்க்கும். நீ ரொம்ப கிராக்கி பண்ணுறான்ற. வாடி மாயா, வா மாயா பொண்ணு. டப்பா பால் குடிக்கிறது ஞாபகம் உனக்கு? விட்டுருப்பா வாயா தங்கம். வா, இந்த அம்மா வா அம்மாட்ட வா. கொட்டிச்சு மெல்லணும். இங்கே பாருங்க, அழுக்கு பிடிச்சவனா போயிட்டான். குளிச்சு வேற விடணும். வா மாயா, வா. நல்லா மூக்கு அடைச்சிக்கிச்சுங்க. சாலி நல்லா ஜாதகம் பிடிச்சிக்கிச்சு. எங்கள் வீட்டை பார்த்தீங்களா? நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை தொட்டு இதை தொட்டு கடைசி எப்படி முடிஞ்சுங்க. இந்த மாயா, வாமா. வா மாயா. அவன் சோறே சாப்பிட்டதில்ல, நேற்று பட்டினி, அதனால் துணி தின்னுக்கிட்டு இருக்கேன். அவன் போட்டு வைங்க தந்த வாரு. வா இந்த மாயா, என்ன கிளி? எத்தனை கிளி இங்கே வருது? 3-4 கிளி மொத்தமாக பறந்து போகுது. வா மாயா, கம் வாங்கிட்டு போ. அப்புறம் என்ன கிராக்கி? நீ வாடா, இந்தடா உனக்கு ரொட்டி போட வந்தாடா. எடுத்துக்க.
துணி தின்னக்கூடாதுடா, சொன்னால் கேளுடா தம்பி. இன்னும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த கோப்பில் ஒரு டிசைன் வந்து வைக்கணும். கொஞ்சம் அது இன்னும் வாங்கி வைக்க மாட்டாப்புல இருக்குது. அது எர்ணாகுளம் கேரளாவில் அப்படியே செஞ்சு விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு ஆர்டர் போட்டு இந்த சைஸ் அளந்து பார்த்து வாங்கி வைக்கணும். சும்மா சீட்டு வீடு தாங்க, ரொம்ப பெரிய சென்ட்ரிங்லாம் கிடையாது. சீட்டு மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருக்குது, சிமெண்ட் சீட்டு. அதில் கொஞ்சம் முன்னாடி தக்கரை இழுத்துருக்கு, அவ்வளோதான். அதுக்கு எத்தனை வேலை தான் பார்க்குறதுங்க. சீட்டு எப்போ பார்த்தாலும் உடஞ்சி போன சீட்டு, பழைய சீட்டை மாற்றி வச்சு மறுபடியும் ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு வீடு. கீழேருந்து இடித்து வேலை பார்க்கணுமேன்றதுக்காகவே நாங்கள் பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக போட்டது. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் கிடையாது, அதனால் மேலே ஏற்ற முடியல. மேலே சீட்டு உடஞ்சதை மாற்றி படி நிறையா வேலை பார்த்தோம் நாங்கள். இப்போ நம்ம இருந்தாலும் பண்ணுறதும் பண்ணோம், எதாக இருந்தால் தெளிவான வேலை பார்த்துடணுங்க. இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஒழுகும் மழை பெஞ்சா. இந்தாடா சாப்பிட்றாண்டா. துணியை தின்னுக்கிட்டு இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்ட்டு இங்கே பாருங்க. காலைல ஷூலாம் போட்டு வந்துட்டேன், வாக்கிங் போகிறேன். இங்கே நான் ரொட்டி சாப்பிடட்டும், நடந்துட்டு அப்புறம் அவங்க அடைச்சிட்டு அப்புறம் பாப்பாவை தொடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.